ஒட்டஞ்சத்திரம் சுற்றி இருக்க ஊரில் பச்சை கத்திரிக்காய் அதிகமாக கிடைக்கும். மற்ற ஊர் சைடெல்லாம் வந்து இந்த கத்திரிக்காய் கிடைக்காது. இந்த சைடு வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் வாங்கி வீட்டில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். கத்திரிக்காய் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு தண்ணியில் தான் சேர்க்கணும். இல்லை அப்படின்னா கலர் வந்து கருப்பு கலராக மாறிடும். அதனால் தண்ணியில் சேர்த்துக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். கடுகு, கருவேப்பிலை, கொஞ்சமாக சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துனா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் சேர்த்துட்டு ஒரு கிளறி விட்டுறலாம். காரத்துக்கு நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்க்கணும். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு கிளறி விட்டுருங்க. 2 நிமிஷம் போல் வதக்கி விட்டுட்டு சிம் ஃப்ளேமில் தான் வேக வைக்கணும். நம்ம தண்ணி இதில் சேர்க்க வேண்டாம். அந்த எண்ணெயிலே வெந்து வந்துடும். இடையில 2-3 டைம் கிளறி விட்டுறலாம். அடியெல்லாம் பிடிக்காது. நம்ம எண்ணெய் அதிகமாக சேர்த்துருக்கனால அடி பிடிக்காது. மூடி போட்டு வேக வைக்க வேண்டாம். கத்திரிக்காய் வெந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் பொரியல் ரெடி. சாம்பார், ரசம், தயிர் சாதம், வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த டிஷ் வந்து சூப்பராக இருக்கும். கடைசியாக அதே கடாயில் கொஞ்சமாக சாப்பாடு போட்டு பிசைஞ்சு சாப்பிடுங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.